Love Jesus. I would say, Love your Bible. love Jesus. and ஆண்டவரை love your நேசிச்சு Bible. பாரியா உனக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். You love Jesus. Just give a try. Then you can move. ஆண்டவரை நேசிச்சு பாரியா You try loving Jesus. தூக்கமே வராதியா. Can never sleep. முழிச்சிருக்கணுமா? You've got to be awake. இன்றைக்கு ராவெல்லாம் நான் முழிச்சிருக்க போறேன். தீர்மானம் பண்ணி 10 நிமிஷம் தூங்கிடுவேன். You make a decision. Within 10 minutes, you're flat. இதுக்கு தீர்மானம் எல்லாம் உதவாது பிரதர். You don't need a decision for that. ஆண்டவரை நேசி பாரியா. Just try love Jesus. ஆண்டவரை நேசி வாசி. You love the Lord and read the word of God. இது பரிசுத்த பைபிளா தெரியாது. You will not see this as a whole. All letters are love letters. All the letters in the Bible are love letters. அதனால தான் சொன்னாயா உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறான். Many read the word of God. ஆனா அந்த வேதம் வாசிக்கிறது இல்ல. Word of Love God. your Bible. You got to love the word of God. இத நேசியன்னா Love me. பக்கம் பக்கமா வாசிப்பையா. If you love the word of God, மணிக்கணக்கா வாசிப்பையா. you would read for hours. தேவனுடைய ஐக்கியம் என்ன? What about the fellowship in God? நான் சொல்றேன் அந்த கர்த்தருடைய வார்த்தையோடு Word of God. தேவ சமூகத்துல In the presence of God. வாலிபர்களே, Youngsters, கன்னியர்களே, girls, பெரியோரே, elders, சிறியோரே, as well as young. இந்த உலகத்தில் ஒரே ஒரு அன்பு மாத்திரம் நிரந்தரமானது. Only one love would last forever. மற்ற எல்லாம் அனித்தியமானது. The other love is mortal. அது குறிப்பிட்ட கால வரைக்கும் உள்ளது. It's only for an appointed time. நித்தியமாய் நிலைத்திருக்கிற ஒரே ஒரு அன்பு, இம்மையிலும் மறுமையிலும் நிலைத்திருக்கிற அன்பு தேவனின் அன்பு. Everlasting love that can be found here and eternity is only the love of God. முதலாவது உறவை சீர்படுத்துங்கள். First, God rectify the